வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரீசெண்டாக கள்ள சாராயம் குடிச்சு, அது கள்ள சாராயம் மட்டும் இல்லை, விஷ சாராயம் கூட, இதை குடிச்சு 58 பேர் இறந்து போயிருக்காங்க. கண்டிப்பாக இது எல்லாரும் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாடே இன்றைக்கி இதை தான் டிஸ்கஸ் பண்ணுது. கடந்த ஒரு வாரமாக ஒரு ஹீட்டட் பொலிட்டிக்கல் டிபேட் போயிட்டுருக்கு. எதிர்க்கட்சிகள் போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்காங்க. இந்த கள்ள சாராய மரணங்கள் ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும், இதையும் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சரி, இந்த கள்ள சாராய மரணங்களை பற்றி பேச சொல்லி நம்ம சேனல் மெம்பர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இதை நான் ஸ்பெசிஃபிக்காக பேசலை. காரணம் என்னென்னா, நம்ம சேனலில் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே நான் அதை பற்றி ரெகுலராக பேசிட்டு வரேன். கள்ள சாராயம் ஏன் ஆபத்தானது, அதை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கு, டாஸ்மாக் நிறுவனம் மூலமாக ஏன் அரசு மது விற்பனை பண்ணுது. ஸோ இது எல்லாத்தையும் நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனாலும் இந்த 58 மரணங்கள் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த நேரத்தில் இந்த கள்ள சாராயத்தை பற்றி நம்ம மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். முதல்ல இந்த கள்ள சாராய விற்பனை இது ஏன் நடக்குது, அரசு தற்போதைக்கு இந்த கள்ள சாராயம் விற்பனை செய்கிறத தடுக்கிறதுக்கு என்ன மெக்கானிசம் அடாப்ட் பண்ணி வச்சுருக்கு, இதை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டாவது, ஃப்யூச்சரில் இந்த சாராயம் இருக்கு இல்லையா, லிக்கர், இதனுடைய கன்சம்ஷன் சேல்ஸ் இதை குறைக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது இல்லாமல் டாடி கல் இதை நம்ம விற்பனை பண்ணலாமா, இதை பற்றி நம்ம பேசுவோம். நிறைய பேர் இந்த ஃபாரின் லிக்கரை சேல்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளுடைய நாட்டு பானமான கல்லை ஏன் விற்பனை பண்ணக்கூடாது, அதில் ஆல்கஹால் கொஞ்சம் இருந்தாலும் அது எவ்வளோ தேவலாம், அது உடல் நலத்துக்கும் சில பெனிஃபிட்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம பேசுவோம். சரி, முதல்ல இந்த கள்ள சாராயம் இருக்கு இல்லையா, இல்லீகல் லிக்கர், இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, இந்த விற்பனை நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏற்கனவே அரசு ஃபாலோ பண்ணக்கூடிய சிஸ்டம் என்ன, மெக்கானிசம் என்ன, இதை நான் சொல்லிடுறேன். சரி, டாஸ்மாக் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்குது. இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. டாஸ்மாக் அப்படின்னாலே ஒரு கெட்ட வார்த்தையாக பார்க்கப்படுது இல்லையா. ஆனால் டாஸ்மாக் இது ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி. இஃப் ஐ எம் கரெக்ட், 1983 இது ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த டாஸ்மாக் மூலமாக ஏன் அரசு இந்த மது விற்பனை பண்ணுது, இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம மேலேருந்து பார்க்கும்போது அரசே சாராயம் விற்குது, இது தப்பு, இது செய்யக்கூடாது, அரசே மக்களை நாசம் பண்ணுது அப்படின்னு தோணும். ஆமாம், இந்த டாஸ்மாக் நிறுவனம் மூலமாக தான் மக்களுக்கு மது போய் சேருது. அது பார்த்திங்கன்னா ஆபத்துக்களை விளைவிக்குது. அது உடல் நலத்துக்கு கேடு, சமுதாயத்துக்கும் கேடு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஏன் இது அரசின் மூலமாக மட்டுமே விற்பனை செய்யப்படுது, இதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது, ஒரு ரேஷனல் இருக்குது. இப்போது தனியார் கையில் நம்ம மது விற்பனையை விட்டுட்டோன்னு வைங்களேன், ஃபுல்லாகவே தனியார் கையில் விட்டாலும் சரி, அல்லது தனியார் அரசு ரெண்டும் சேர்ந்து மது விற்பனை பண்ணாலும் சரி, எப்படி இருந்தாலும் இந்த மது விற்பனையை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாயிடும். அந்த விற்பனை அதிகமாகிட்டே போகுமே தவிர குறைக்க முடியாது. ஏன்னா தனியார்னு வந்துட்டாலே லாபத்தை அதிகப்படுத்த பார்ப்பாங்க, மார்க்கெட் பண்ணுவாங்க. அப்போ நிறைய பேர் இன்னும் அதிகம் தான் குடிக்க ஆரம்பிப்பாங்களே தவிர இந்த மது விற்பனை அப்படின்றத குறைக்க முடியாது. இந்திய அரசியலமைப்பு இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில். மது விற்பனை, ஆல்கஹால் கன்சம்ஷன், இதை கண்டிப்பாக இந்திய நாடு குறைக்கணும். இது ஒரு டியூட்டி, ஆப்ளிகேஷனாக டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி சொல்லுது. அரசியலமைப்பிலே இருக்குது, கான்ஸ்டியூஷனில் இருக்குது. காந்தியடிகளும் ஒரு காலத்தில் இதை தான் சொன்னார். அப்போது இந்த மது விற்பனை இதை குறைக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம குறைக்கணும். அப்போது தனியார் கையில் விட்டுட்டா இதை குறைக்கிறது கஷ்டமாயிடும், கவர்மெண்ட்டால் ரெகுலேட் பண்ண முடியாது. அது இல்லாமல் இல்லீகல் லிக்கர் சேல்ஸும் நடக்கும், கள்ள சாராயமும் விற்பனை ஆகும். அது இல்லாமல் இந்த மது விற்பனை பல இடங்களில் நடக்கும். இதை சுற்றி இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சின்ன பசங்க வாங்கி கொடுப்பாங்க, மைனர்ஸ் இதை வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த நிலை ஏற்படும். அது இல்லாமல் இது சம்மந்தமாக மற்ற ஆக்டிவிட்டீஸும் நடக்கும், சில ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இதுவும் சேர்ந்து நடக்கும். லா அண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா இதனால் பாதிக்கப்படும். இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் இந்த அரசே என்ன பண்ணுதுன்னா இன்றைக்கி தேதியில் இந்த மது விற்பனை பண்ணுது. ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். பர்சனலாக மது இதை நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஐ எம் எ டீ டோட்டலர், நான் மது சாப்பிட்றவங்க கிடையாது. ஒரு மது இல்லாத ஒரு சமுதாயம் வேணும்னு தான் நானுமே நினைக்கிறேன். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா மதுவே இல்லாத ஒரு சமுதாயத்தை நாம் கொண்டு வர முடியாது. இதுதான் உண்மை. திஸ் இஸ் அ பிட்டர் ட்ரூத். இப்போ பல்வேறு மக்கள் மது
சாப்பிட்றாங்க. ஒருத்தருக்கும் ஒரு ரீசன் இருக்கும். பணம் அதிகம் வச்சுருக்கவர் ப்ளஷருக்காக குடிப்பார். ரொம்ப உழைப்பு போடுறவர் உடல் அலுப்புக்காக, அதிலிருந்து மீண்டு வரதுக்காக அவர் மது குடிப்பார். நீங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வருடங்களாக அந்த மது உட்கொள்ளப்படுது. அப்போ ப்ராக்டிக்கலாக நம்மளால் என்ன செய்ய முடியும்னா, முடிஞ்ச வரைக்கும் அந்த கன்சம்ஷனை குறைக்கணும். இதுதான் ப்ராக்டிக்கல். இதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம குறைச்சிட்டாலே பல்வேறு பிரச்சனைகள் இதனால் இருக்காது. தனி மனிதன், அவனுடைய குடும்பம், சமுதாயம், நாடு எல்லா லெவல்லையுமே நமக்கு இது ஒரு நல்லதாக இருக்கும். ஸோ இதை நோக்கி தான் நம்ம போகணும். அப்போ இந்த டாஸ்மாக் ஷாப்பை ஏன் கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுன்றதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஆனால் இன்றைக்கி தேதியில் இந்த லாஜிக் கரெக்டாக அப்ளை ஆகுதுன்னா அப்ளை ஆகலை. அதுதான் இங்கே பெரிய ஒரு பிரச்சனை. அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி டாஸ்மாக் ஷாப்ஸ் மூலமாக சேல்ஸ் அதிகமாகிட்டு வருது. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அரசு மது விற்பனை பண்ணுது, அதுக்கான ரீசனை சொல்லிட்டேன். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெவென்யூ இருக்குது, கஸ்டம்ஸ் டியூட்டின்னு ஒரு டேக்ஸ் இருக்குது. அது பொதுவாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். ஆனால் இந்த லிக்கர் இதில் வர கஸ்டம்ஸ் டியூட்டி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்துடும், சென்டருக்கு போகாது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 35,000 கோடி இதில் ரெவென்யூ இருக்குது. பெரிய அமௌண்ட்டு பாருங்கள். கமர்ஷியல் டேக்ஸ், கஸ்டம்ஸ் இதெல்லாம் முக்கியமான டேக்ஸ். இது ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ. உண்மை என்னென்னா, இந்த ரெவென்யூவை பெருசாக தமிழ்நாடு அரசு நம்பி இருக்கு. பிட்டர் ட்ரூத் தான். ஸ்கூல்ஸ், காலேஜஸ், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் நடத்துறதுக்கு கூட இன்டைரக்டாக இந்த ரெவென்யூ போகுது. அன்ஃபார்ச்சுனேட்டாக அப்படி ஒரு நிலை இருக்குது. இப்போது அரசுக்கு வேறு வழி இல்லை. இதை ஒரு புறம் நம்ம ரெடியூஸ் பண்ணணும், ஆனால் இன்னொரு புறம் இதில் இருந்து நமக்கு ரெவென்யூவும் தேவை. அப்படி ஒரு நிலை இருக்குது. ஆனால் ஃப்யூச்சரில் இந்த ரெவென்யூவை நம்பி ஒரு அரசு இருக்கக்கூடாது. அது தவறானது. அரசுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது, ஆப்ளிகேஷன் இருக்குது, டியூட்டி இருக்குது. மக்களுக்கு அவங்க சர்வ் பண்ணணும். அரசு தான் மக்களை லீட் பண்ணணும். ரெவென்யூ வருது அப்படின்றதுக்காக தொடர்ந்து இந்த டாஸ்மாக் ஷாப்ஸ் மூலமாக சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. படிப்படியாக இந்த டாஸ்மாக் ஷாப்ஸுடைய எண்ணிக்கையை குறைக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் அரசு கையில் இந்த சேல்ஸ் இருந்தால் தான் இந்த விற்பனையை குறைக்க முடியும், நம்பர் ஆஃப் ஷாப்ஸை ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அரசு இதற்கான வேலையை செய்யணும். ரெவென்யூ கம்மியாகுதுன்னா அதுக்கு பதிலாக வேறு சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ நோக்கி போகணும். நான் டேக்ஸ் ரெவென்யூ இருக்குது, அரசு நிறுவனங்கள் இருக்குது, கோஆப்டெக்ஸ் இருக்குது, ஆவின் இருக்குது. இதன் மூலமாக ரெவென்யூ அதிகப்படுத்தணும். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக ரெவென்யூ அதிகப்படுத்தணும். இப்படி தான் நம்ம போகணுமே தவிர இந்த டாஸ்மாக் ஷாப்ஸ் மூலம் வரக்கூடிய ரெவென்யூ நம்பி கண்டிப்பாக அரசு இருக்கக்கூடாது. இப்போ இந்த டாஸ்மாக் ஷாப் மூலமாக நம்ம மதுவை தான் விற்கணும்னு இல்லை. இதன் மூலமாக நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ஸை விற்கலாம். ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வரக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பாருங்கள், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், அதை விற்கலாம். தேன் விற்பனை பண்ணலாம், எதை வேணால் நம்ம விற்பனை பண்ணலாம். அப்போ இந்த டாஸ்மாக் ஷாப்ஸில் நல்ல பொருட்களை கூட நம்ம விற்கலாம். இந்த மாதிரி யோசிக்கணும். கவர்மெண்ட் இன்னோவேட்டிவாக யோசிக்கணும். அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணணும், பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு அட்வைஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நடந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்த கள்ள சாராய விற்பனை இதையும் நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த இறப்புகள்லாம் இருக்காது. அது இல்லாமல் ஒட்டுமொத்தமாக மது இதனுடைய கன்சப்ஷனையும் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ குறைக்க முடியுமோ நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம். சரி, இப்போ இதை தாண்டி என்ன பண்ணலான்னா, ஏற்கனவே இந்த மதுவால் அஃபெக்ட் ஆனவங்க அவங்களுக்கு டீஅடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்குது. அந்த டீஅடிக்ஷன் சென்டர்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதில் அவங்க ரீஹாபிலிட்டேட் பண்ணி நார்மலாக்கலாம். அதை தாண்டி மக்களுக்கு பார்த்திங்கன்னா அரசு இந்த சோஷியல் செக்யூரிட்டி மூலமாக சில நலன்களை கொண்டு போய் சேர்க்கணும். உதாரணத்துக்கு இந்த ஒர்க்கர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் தரணும். ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்க இந்த மதுவை நம்பி போக மாட்டாங்க. உதாரணத்துக்கு லெஷர் சென்டர்ஸ் இருக்கணும், ஜிம்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அது இல்லாமல் தனியார் நிறுவனங்களும் இந்த சோஷியல் செக்யூரிட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இபிஎஃப் ஸ்கீம், இன்சூரன்ஸ் இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த தொழிலாளருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு செக்யூரிட்டி இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், வேலை செய்வாங்க கஷ்டப்பட்டு நாள் ஃபுல்லாக. சாயங்காலம் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் ஷாப்பில் சாராயம் வாங்கி கொடுப்பாங்க. இதை உத்து கவனிச்சிங்கன்னா அவங்க உடல் உழைப்பு அதிகம் போட்டிருப்பாங்க. அதாவது உடல் உழைப்பு போட்டால் சாராயம் குடிச்சாகணும்னு நான் சொல்லலை, நான் எப்பவுமே அதை சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆனால் இது ஒரு காரணம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த உழைக்கும் வர்க்கத்துக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கணும், சோஷியல் செக்யூரிட்டி இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு சோஷியல் சிஸ்டம் இருக்கணும். ஸோ இந்த செட்டப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஆல்கஹாலை விட்டு விலகி வந்துடுவாங்க. ஸோ இந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டமை ஸ்டேட் ஏற்படுத்தி தரணும், ப்ரைவேட் செக்டரும் ஏற்படுத்தி கொடுக்கணும்.
இப்போ கடைசியாக அந்த கல் இதை நம்ம விற்பனை பண்ணலாமா? நீங்கள் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா ஒரு சில நாடுகள் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரிங்கை ப்ரொமோட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வோட்கா ரஷ்யாவில் ஒரு ஃபேமஸான ட்ரிங்க். ஸோ ரஷ்யன் ட்ரிங்க் அது. அதே போல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்ஸ் இருக்குது. கூருக்கு போனீங்கன்னா கர்நாடகாவில் அங்கே ஒயின் சேல்ஸ் பண்ணுவாங்க. நேச்சுரலாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. கேரளாவில் கல் இருக்குது, டாடி இருக்குது. அதே போல் பூக்கள்லேருந்து கூட பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க் எடுக்கிறாங்க இன்றைக்கி தேதியில். அப்போது இந்த கல் அப்படிங்கிறத ஏன் நம்ம விற்பனை பண்ணக்கூடாது? டாஸ்மாக் ஷாப்பில் அப்படியே படிப்படியாக மது விற்பனையை ரெடியூஸ் பண்ணும்போது நம்ம இந்த பிராண்டி விஸ்கி சேல்ஸ்க்கு பதிலாக கல் விற்பனை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். மறுபடியும் ஆல்கஹாலை நான் சப்போர்ட் பண்ணல. டாடி பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் டாடியில் அந்த அளவுக்கு ஆல்கஹால் இருக்காது. அதை தாண்டி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் ஆல்கஹால் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும். ரஃபாக 7% to 8% அதில் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கும். அதே நேரத்தில் மற்ற ட்ரிங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது IMF எல்லாம் கம்பேர் பண்ணும்போது டாடி பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்லி பெட்டர், ரிலேட்டிவ்லி ஹெல்த்தி. அது இல்லாமல் அதில் நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அதனால் டாடியை விற்பனை பண்ணுறதை பற்றி தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக யோசிக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆல்கஹால் சேல்ஸை ப்ரொமோட் பண்ண சொல்லலை. ஆனால் டாடி கம்பேரிட்டிவ்லி பெட்டர். அதையுமே அளவாக சேல்ஸ் பண்ணலாம், அதையுமே ரெகுலேட் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இதை பற்றி தமிழ்நாடு அரசு யோசிக்கலாம். இந்த டாடி சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த பாம் ட்ரீஸ் இருக்குது பாருங்கள், இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழிஞ்சிட்டு வருது. இப்போ டாடி சேல்ஸை நம்ம ப்ரமோட் பண்ணும்போது இந்த பாம் ட்ரீஸை நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். என்விரான்மெண்ட், ஈகோசிஸ்டம் இதையும் நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஃபார்மர்ஸ் இவங்க கோஆப்ரேட்டிவ்ஸ் ஃபார்ம் பண்ணி இதன் மூலமாக டாடியை சேல்ஸ் பண்ணலாம். 2018 இஃப் ஐ எம் கரெக்ட், கேரளா கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. அவங்க சொன்னது என்னென்னா, டாடி நாங்கள் விற்கிறோம் எங்கள் மாநிலத்தில், இந்த மற்ற லிக்கர் இருக்குது பாருங்கள், பிராண்டி விஸ்கி, இதோடு நாங்கள் டாடியை கம்பேர் பண்ண மாட்டோம். ஏன்னா டாடிங்கிறத லிக்கராகவே நாங்கள் பார்க்கல, ஹெல்த் ட்ரிங்காக பார்க்குறோம். ஆனாலும் அதில் கொஞ்சம் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு கேரளா கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாடி சேல்ஸ் பண்ணுறதை பற்றியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் யோசிக்கலாம். ஆனால் டாடியை கூட ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும்னா படிப்படியாக ரிடியூஸ் பண்ணுறதை பற்றியும் அவங்க யோசிக்கணும். இந்த அடிப்படையில் தான் டாடி சேல்ஸுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த கள்ள சாராயம் பற்றியும் ஒட்டுமொத்தமாக அந்த லிக்கர் சேல்ஸை நம்ம எப்படி குறைக்கணும் அப்படின்றத பற்றியும், கல் வியாபாரம் பண்ணலாமா இல்லை வேண்டாமா இதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.